ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பன் முட்டை ஆம்லேட். பன் முட்டை ஆம்லேட்டா? எங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் பன் முட்டை ஆம்லேட்டுங்க. பன் வாங்கியிருக்கேன், அப்புறமா முட்டை வச்சு இன்னைக்கு ஆம்லேட் போட போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க பன் முட்டை ஆம்லேட் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன் முட்டை ஆம்லேட்டுங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பேச்சுலர் பசங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரே பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட வேலை முடிகிறது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 முட்டை எடுத்துருக்கேன். இதை அடித்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஓடு விழாமல் உடச்சி ஊற்றிக்கங்க. வெயில் நேரம் முட்டை வாங்கி ரொம்ப நாள்லாம் வைக்கக்கூடாதுங்க. முட்டை வாங்கி வச்சிங்கன்னா கலங்கிரும், கெட்டு போகும். பார்த்து உடச்சி ஊற்றுங்க. ஃப்ரெஷ்ஷான முட்டை, அதனால நான் உடச்சி ஊற்றிட்டுருக்கேன். அதில் இன்னொரு பவுலில் ஊற்றி ஊற்றுக்குங்க. இப்போ முட்டையை நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. இதில் தேவையான பொருள் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு கொஞ்சமாக மல்லித்தழைங்க. உப்பு போட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி வேணால் போட்டுக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பொடிசாக கட் பண்ணி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரம் அதிகமாக எடுப்பீங்கன்னா கொஞ்சம் சில்லி ப்ளேஸ் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவாவில் விட்டுக்கிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படியே ஆம்லேட்டை கோரி ஊற்றணுங்க. 2 கரண்டி ஊற்றுங்க. 2 ப்ரெட்டுக்கு வச்சுக்கிடலாங்க. ரொம்ப தின்ன இருந்தால் வேகாது, கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கிடணும். ரொம்ப ஸ்பீடாக வரியக்கூடாது. இப்போ போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பாவை வந்து 2 பாவு இல்லைங்க, பன்னு. நாங்கள் பாவுன்னு தான் சொல்லுவோம் இதை. பன்னு 2 இப்படி கட் பண்ணுங்கள். இல்லைனா கையை கொண்டு பிச்சுட்டு நம்ம முட்டையை 2 கட் பண்ணி நம்ம உள்ளுக்கு வைக்கணுங்க. உள்ளுக்கு வச்சு அப்படியே மடக்கி கடித்து சாப்பிட்டோம்னா 2 சாப்பிட்டாலே போதும். ஒரு ஆளுக்கு வயிறு ஃபுல்லாயிரும். அப்படியே முட்டை ஆம்லேட் எடுத்து இப்படி உள்ளுக்கு வச்சு நம்ம மடிச்சிடணுங்க. மடித்து அப்படியே கடித்து சாப்பிடணும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வடை பாவு சாப்பிட்ட மாதிரிங்க முட்டை ஆம்லேட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.